இந்த முத்துவேலு சத்தியவேலும் இன்னுமே எவ்வளவுதான் பாண்டியன் குடும்பத்தில் அசிங்கப்பட்டாலுமே திருந்தவே மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாண்டியன் வீட்டுல ராஜியும் கதிரும் வந்துட்டு எக்ஸாம் கிளம்புறதுக்காக சென்னைக்கு எல்லாமே எடுத்து வச்சு ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட எதுவுமே சொல்லாம ராஜி கதிர் ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க. இதனால வீட்டுக்கு வந்ததுமே பாண்டியன் வந்து ரொம்பவே கோவமாயிடுறாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே பிடிச்சு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. அவன் இன்னைக்கு மட்டுமா என்ன மதிக்காம இருக்கான், சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இருந்தே நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டான், அவனை பார்த்து வீட்டுல இருக்க மத்த எல்லாருமே கெட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு கதிர் மேல பயங்கரமான கோவம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாண்டியனுக்கு வந்துட்டு ராஜி எக்ஸாம்காக தான் சென்னைக்கு போயிருக்கு, அதுக்கு கூட தான் வந்துட்டு கதிரும் போயிருக்காங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா பாண்டியன் என்ன பண்ணுவாருன்னே தெரியல. அது எதுவுமே தெரியாம நம்ம கிட்ட எப்படி பெர்மிஷன் கேட்காம போலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே பாண்டியன் வந்து இவ்வளவு தூரம் கோவப்பட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்கு மத்தியில இதை காரணமா வச்சுக்கிட்டு உன் தம்பிக்கார இந்த வேலையை பண்ணிட்டா நாளைக்கு பண்ணி நீ இதே மாதிரி தானே பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சம்பந்தமே இல்லாம செந்தில் கிட்ட போய் கோவத்தை காமிச்சிட்டு இருக்காரு. ஆனா எப்பயுமே அமைதியா இருக்கிற செந்தில் வந்துட்டு இந்த வாட்டி பாண்டியன் பேசுறது கேட்டு டென்ஷன் ஆகி சரிங்கப்பா நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே வந்து பாண்டியனை எடுத்து பேசிடுறாரு. இந்த அவனை பார்த்து இவனுமே ஆரம்பிச்சிட்டான்ல, இதுக்கப்புறம் எனக்கு எப்படி மரியாதை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படியே விட்டுக்கிட்டோம்னா தேவையில்லாம பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு மீனா வந்து பிரச்சனையை எப்படி மாத்துறதுன்னு தெரியாம சக்திகளோட பிரச்சனையை இதுக்குள்ள நுழைச்சு விட்டுறாங்க. ஆமா இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்றப்பதான் அப்படி என்ன பெரிய பிரச்சனை சொல்லுமான்னு சொல்லி கேட்கவும் அந்த ஆக்கிரமிப்பு நிலத்துல கடை வச்சிருந்தாங்கல்ல அதை அகற்ற சொல்லி நான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தேன், ஆனா அவங்க இப்ப வரைக்குமே கடையை காலி பண்ணவே இல்ல. கடைசியில இன்னைக்கு ராஜியோட சித்தப்பா ஆபீஸ்க்கு வந்து ஒழுங்கா அந்த நோட்டீஸை வாபஸ் வாங்குறியா இல்லனா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு என்னை ஆபீஸ்லயே வச்சு மிரட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் மிரட்டிட்டு போனதை பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும், இந்த பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து பிரச்சனை பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நீ ஃபர்ஸ்ட் கடை கிளம்புறதுக்கான வழியை பாரு, அந்த பிரச்சனையை என்கிட்ட விட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து மைண்ட மாறிடுறாரு. எப்படியோ ஒரு வழியா பாண்டியன் செந்தில திட்டத்தை விட்டாச்சுன்னு சொல்லிட்டு மீனாவும் கோமதி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜியை கூப்பிட்டு போன கதிர் வந்து எக்ஸாம்ல ஒரு வழியா நல்லபடியா எழுதி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ராஜியும் கதிரும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறப்பதான் கதிருக்கு வந்து ஒரு போன் வருது. என்ன பழனிவேல் மாமா இந்த டைம்ல கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு கதிர் போன் அட்டன் பண்றப்ப பதட்டத்தோட பேசுற பழனிவேல் வந்து அவசர அவசரமா எனக்கு வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பரவாயில்லையே மாமா ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு சொல்றப்பதான் இந்த கல்யாணத்தை பண்றது உங்க அப்பா கிடையாது, எங்க அண்ணங்களோட திட்டப்படி தான் இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு, பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது, வலுக்கட்டாயமா என்னை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு யாருக்குமே தெரியாம ரொம்பவே பரபரப்பா கல்யாண வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. பொண்ணு யாரு எப்படின்னே தெரியாம நான் எப்படி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல முடியும், எனக்கு பொண்ணை பத்தி பொண்ணு குடும்பத்தை பத்தி எதுவுமே தெரியாது, எங்க அண்ணங்க சொல்றாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியுமா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு கதிர் அப்படின்னு சொல்லி வந்து பழனிவேல் வந்து கதிர் கிட்ட போன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காரு. நீங்க பதட்டப்படாதீங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துருவேன், அவங்களை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்மே வந்துட்டு ரொம்பவே கோவத்தோட பேசி இருக்கிறப்பதான் ராஜிக்குமே வந்துட்டு என்ன நடக்குதுங்கிற விஷயமே புரியுது. ஊருக்கு வர கதிர் ராஜியும் வந்துட்டு டைரக்டா வீட்டுக்கு போகாம மண்டபத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா பழனிவேலுக்கு கல்யாண வேலை எல்லாம் ரொம்பவே பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. கதிரி ராஜி மண்டபத்துல பார்த்ததுமே முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே சாக்காயிடுறாங்க. உங்களை யார் இங்க வர சொன்னது, உங்க வீட்டு ஆளுகளுக்கு தான் நாங்க பத்திரிக்கையே வைக்கல, அப்புறம் இங்க வந்து தேவலாம அவமானப்பட்டு இருக்கீங்க, கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கதிரி ராஜியை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. யாரை கேட்டு இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பழனிவேல் மாமாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, பொண்ணு யாருன்னே தெரியல, பொண்ணு வீடு எந்த ஊருன்னே தெரியல, யாரு என்னன்னே எதுவுமே தெரியாம நீங்க எப்படி பழனிவேல் மாமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்க தம்பிக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கதிரையும் ராஜி மண்டபத்துக்குள்ள உள்ள விடாம வெளியே விரட்டிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் கதிர ராஜி இப்படி சண்டை போட்டு இருக்கிறத பொண்ணு வீட்டுக்காரங்களுமே பாத்துறாங்க. என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்து கேட்கறப்பதான் நீங்க தான் பொண்ணோட அம்மா அப்பாவா, உங்களையும் உங்களோட பொண்ணையும் இன்னும் மாப்பிள பார்க்கவே கிடையாது, மாப்பிள வேற யாரும் இல்ல எங்களோட சொந்த தாய் மாமா தான், அவருக்கு பொண்ணு யாரு பொண்ணோட குடும்பம் எதுனே தெரியாம வலுக்கட்டாயம் இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போன வாரமே வந்துட்டு எங்க மாமாக்கு நாங்க ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டோம், கூடிய சீக்கிரமே நிச்சயார்த்தமும் நடக்க போகுது, இந்த நிலைமையில வந்துட்டு இத பத்தி எதையுமே சொல்லாம பொண்ணை பத்தின போட்டோ கூட கொடுக்காம எந்த ஒரு விஷயத்தையுமே எங்க மாமா கிட்ட சொல்லாம அவசர அவசரமா இந்த கல்யாணத்துக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க, இத பத்திலாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்துட்டு பொண்ணு வீட்டுல கேட்கறப்பதான் பொண்ணு வீட்டுக்காரங்களுமே சாக்காயிடுறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, உங்களுக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும் இல்ல, நீங்க எதுக்கு மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களா முத்துவேலுமே சக்திவேலும் கூப்பிட்டு இருக்காங்க. முத்துவேலு சக்திவேலும் கூட இல்லாதால தப்பிச்சு வர பழனி வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது, நான் கல்யாணமே வேண்டாம் தான் ரெண்டு வீட்டுக்காரங்கள்ட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த கல்யாணத்தை ஒண்ணு எங்க அண்ணன் என் மேல இருக்க பாசத்துல எல்லாம் நடத்தல, பாண்டியனை தோக்கடிக்கணும், அந்த பாண்டியன் கூட அவமானப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் இப்ப வரைக்கும் உங்க பொண்ணையும் பார்க்கல உங்க குடும்பத்தையும் பார்க்கல, இப்பதான் பொண்ணோட அம்மா அப்பா நீங்கிறது எனக்கு தெரியுது, தயவுசெய்து என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. மாப்பிளைக்கே விருப்பம் இல்லாம எப்படி எங்க வீட்டு பொண்ணை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களுமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்குவாதம் ரொம்ப பெருசாகி போய் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து கோமாயி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. எப்படியாவது பாண்டியன் வீட்டுக்கு தெரியாம பழனிவேலுக்கே தெரியாம பழனிவேலுக்கு வந்து எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலும் எவ்வளவோ போராடி கடைசியில ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்பட்டதுதான் மிச்சம். இன்னொரு பக்கம் பழனிவேலை கூப்பிட்டுக்கிட்டு கதிர் ராஜி வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஒட்டுமொத்த ஊர்க்காரங்க முன்னாடி முத்துவேலு சக்திவேலும் அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம்
சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த பழனிவேலே வந்துட்டு அவங்க அன்னைக்கு 2 பேத்தையும் அசிங்கப்படுத்தினாதான் இந்த முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் கொஞ்சமாவது புத்தி வரும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.